மக்கள் கொடுக்க போற தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன். ரீசெண்டா பார்த்தா டிவிகேவோட கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை ஒன்று கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தா நிறைய விஷயங்களை பார்த்தா பேசியிருப்பாங்க. இவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க, எப்பவுமே பார்த்தீங்கன்னா திமுகவை ஆப்போசிட்டாக பார்த்தா நிறைய பேசுவாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தோன்னா அதை நிறையவே பேசியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூரில் நடந்த இன்சிடென்ட்டால் பார்த்தா விஜய் அவர்கள் டிவிக்கோட கட்சியில் இருக்கிறவங்க யாருமே பார்த்தா வெளியே தலை காட்ட முடியாமல் பார்த்தா உள்ளே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா மகாபலிபுரத்தில் ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை பார்த்தா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்தில் பார்த்தா முதல்வர் வேட்பாளராக இருக்க போகிற விஜய் அவர்கள் இருக்க போகிறாங்க. ஸோ கூட்டணி குறித்தும் பார்த்தா முக்கியமாக பார்த்தா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு சிறப்பு பேட்டியில் பார்த்தா 12 தீர்மானங்களை பார்த்தா நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தா சொல்லியிருக்காரு. ஸோ அதில் என்ன 12 தீர்மானங்கள் அதையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அவங்க எப்போ பேச ஆரம்பிக்கிறாங்களோ ஸோ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி நடந்த இந்த ஒரு மன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக தான் பேசியிருக்காங்க. அதாவது என்னென்னா விஜய் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஒரு வார்த்தையை பார்த்தா யூஸ் பண்ணுவாங்களாம். மக்கள் கொடுக்கும் தீர்ப்பு அது எங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் சொல்கிற மாதிரி இந்த ஒரு தீர்ப்பை பார்த்தா டிஎம்கேக்கு பார்த்தா எடுத்து வச்சுங்க, அது நீங்கள் சொல்கிற டைம் வரப்போகுதுன்னு பார்த்தா சொல்லியிருப்பார். எப்பவுமே விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிற மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கம். வணக்கமே சொல்ல முடியாத அளவில் பார்த்தீங்கன்னா வேதனை வலியில் இவ்வளவு நாள் நம்ம அமைதியாக இருந்தோம். ஆனால் இப்படி அமைதியாக இருக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரியான நேரம், இது நமக்கான நேரம். இதை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். அரசியல் வலைகள், அர்த்தமற்ற அவதூறுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தா இப்போ தூரம் தள்ளி வச்சிடணும். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குது, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் துணையோடு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறோம்னு பார்த்தா சொல்லியிருக்காரு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இதுக்குள்ளே நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம் சொல்கிற மாதிரி டிஎம்கேவை பார்த்தீங்கன்னா வன்மையாக கண்டிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ கரூரில் நடந்த இன்சிடென்ட்டால் பார்த்தீங்கன்னா ஸோ டிஎம்கே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அரசியலை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் எவ்வளவு வன்மத்தை கக்கியிருக்கான்னு பாருங்கள். ஸோ தமிழகத்தோட முதலமைச்சர்கள் என்ன மாதிரி வன்மத்தை மனசுக்குள்ளே வச்சுருந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பார்த்து தமிழக அரசு சார்பிலிருந்து நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் மௌனம் காத்தது ஏன்? அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் மறந்துட்டாங்களா? இப்போ என்ன அதிகார பதவியில் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் பார்த்தா அவங்க இருக்கிறதுனால ஸோ இது எல்லாமே பார்த்தா தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்களா? தமிழக முதல்வரை பார்த்தா பேசியிருப்பார். தமிழக முதல்வர் அவர்கள் மனிதாபம் இல்லாத பார்த்தா வெறும் அரசியல் பேச்சு மட்டும் ஒரு ஆட்டமாக பார்த்தா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ எந்த ஒரு வெறுப்பு பேச்சில் அவங்க என்ன மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்னு தமிழக மக்களுக்கு புரியும்னு பார்த்தா சொல்லியிருப்பாரு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அப்போ உச்சநீதிமன்றம் எந்த மாதிரி கேள்வியை கேட்டிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற கேள்வியெல்லாம் நான் கேட்கல, உச்சநீதிமன்றம் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏன் எதுக்குன்னு இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்களா, புரிகிறதா இல்லைன்னு பார்த்தா முதல்வரே அவர்கள்னு பார்த்தா சொல்லியிருப்பாரு. முதல்வர் அவர்களுக்கு பார்த்தா உச்சநீதிமன்றம் மட்டும் இல்லை, நிஜத்தில் மக்களுக்கும் பார்த்தா தமிழக அரசு மீது இருக்கிற நம்பிக்கை பார்த்தா இப்போ முழுவதுமாக இப்போ காலியாக போகுதுன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு புரியலன்னா வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஆழமான அழுத்தமாகவும் மக்களுக்கு புரிய வைப்பார்கள் பார்த்தா சொல்லியிருப்பார். திமுக இந்த ஒரு 2026 தோத்த பிறகும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை பழக்க தோஷத்தில் என்ன ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்களோ மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படி என்று பார்த்தா சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர்டேக் பண்ணி போவாங்க. அகெயின் அந்த 2 பேருக்கு இடையில் மட்டும்தான் போட்டின்னு பார்த்தா மீண்டும் பார்த்தா சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் எவ்வளவு கான்ஃபிடென்ஸாக இருந்தால் மறுபடியும் இதை சொல்லியிருப்பாங்க. இப்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டயலாக்கை எடுத்து வச்சுங்க. ஸோ உங்களுக்கு இது பார்த்து தேவைப்படும். மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன் இதை பார்த்தா ரெடியாக வச்சுங்க. ஸோ பொதுக்குழுவில் இது எல்லாமே பார்த்தா விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. இயற்கையும் இறைவனும் நம்ம தமிழக சொந்தங்களில் வடிவங்களில் மாபெரும் சக்தியை நம்ம கூட நிற்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். ஸோ அதனால் என்னென்னா நமக்கு வந்த இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் தற்காலிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு இடையூறுகளை எல்லாமே பார்த்து நம்ம தகர்த்துட்டு தான் போகணும். அனைவரும் மக்களோடு மக்களாக பார்த்தீங்கன்னா
கை கோர்த்து நிற்போம், மக்களுக்கு களத்தில் இருப்போம்னு பார்த்தா ஒன்றா பயணிக்கலான்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. 2026 நடக்க போகிற அந்த 2 பேர் தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படி பார்த்தா பேசி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசியிருப்பாங்கன்னா, அந்த 12 தீர்மானங்கள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, கரூரில் நிகழ்வில் உயிரிழந்தோருக்காக பார்த்தா இரங்கல் தெரிவித்திருப்பாங்க. 2 நிமிடம் மௌன அஞ்சலி பார்த்தா செலுத்தப்பட்டது. செகண்ட் என்னென்னா, பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திக்கப்பட்டது. தேர்டு என்னன்னா, தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஃபோர்த்து என்னன்னா, சார் மசோதாவிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அஞ்சாவது என்னன்னா, டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் சரியாக நடைபெறாமல் விவசாயிகளுக்கு பாதிப்பு, அரசை விவசாய விரோத அரசாங்கம் கண்டித்து தீர்மானத்தை பதம் நிறைவேற்றிருக்காங்க. ஆறாவது என்னன்னா, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஏழாவது என்னன்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எட்டாவது என்னன்னா, தொழில் முதலீடு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஒன்பதாவது என்னன்னா, மக்கள் சந்திப்பில் தலைவர் விஜயும் பொதுமக்களுக்கும் முழுமையான பாதுகாப்புடன் இருக்க அரசிடம் வலியுறுத்தல். பத்தாவது என்னன்னா, கட்சி மத நிர்வாகிகளும் குற்றச்சாட்டப்பட்ட அவதூறு பரப்பும் ஆளும் கட்சியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 11வது என்னன்னா, அடிப்படை பொது பிரச்சனைகளை குறித்து கருத்து தெரிவித்த நபர்களை கைது செய்து கருத்துரிமையை ஒடுக்குகிற அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஃபைனலா என்னன்னா, எதிர்கால கூட்டணி முடிவுகள் தொடர்பாக முழு அதிகாரமும் தலைவர் தளபதி விஜய் வழங்கப்படுவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.